அதுக்கப்புறம் அவர் எஸ்எம்எஸ்னு ஒரு படம் பண்ணுறாரு, தப்பிச்சுக்கிறாரு. அப்பாடா ஒரு படம்னு. அந்த எஸ்எம்எஸ்ல அவருடைய காமெடி ஒர்க் அவுட் ஆனதுனால தான் அவர் இத்தனை வருஷம் வரைக்கும் ஏதோ ஒரு காமெடி ரோல்ஸையாவது பண்ணிக்கிட்டு சர்வே வராரு. அந்த காமெடி படம் மட்டும் வரல அப்படின்னா அவருக்கு காமெடி வந்துச்சு. அவருக்கு காமெடி வந்து அந்த காமெடி மட்டும் வரலன்னா இப்போ யோசிச்சு பண்ணலாம். இன்றைக்கும் ஒரு குவார்டர் சொல்ல மச்சின்னு அவர் சொல்லும்போது சிரிக்கிறாங்க. அப்போது ஜீவாவுக்கு காமெடி வரும் நமக்கு தெரியுது. அது தெரியாமல் இருந்ததுன்னா இன்றைக்கி ஜீவா கிடையவே கிடையாது. அந்த ஒரு படம் தான் அவர் இன்ன வரைக்கும் அட்லீஸ்ட் வந்துட்டு ஏதோ ஒரு படம் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணிட்டு வச்சுக்கிட்டு இருக்கு. அப்போது ஹீரோவாக இருந்தவர் ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக மாறுவதற்கான அந்த டிரான்சிஷனில் அவருடைய ஒரிஜினல் ஐடென்டிட்டியை அவர் மறந்துட்டார். அவரை வந்துட்டு வீணாக்கிட்டாங்க ஜீவா. இல்லைனா இன்றைக்கி தேதிக்கு வந்துட்டு ஜீவா வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஆக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு 83ன்னு ஒரு படம், அதாவது வந்துட்டு 83 வந்துட்டு இந்தியா வேர்ல்டு கப் வாங்கின அந்த ஒரு கதாபாத்திரம், அந்த படத்தில் வந்துட்டு ஸ்ரீகாந்தனுடைய கதாபாத்திரத்தை ஜீவா பண்ணியிருப்பார். எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருப்பார். நீங்கள் போய் பாருங்கள், அந்த கேரக்டரைசேஷனை வந்துட்டு அவ்வளோ அழகாக உள்வாங்கிக்கிட்டு நீங்கள் சீக்காவை அப்படியே உங்கள் கண்முன்னே கொண்டு வருவார். உங்களால் வந்துட்டு ஒரு சில இடங்களில் வந்துட்டு ரன்வீர் சிங் அந்த படத்தினுடைய ஹீரோ அவருடைய அந்த கபில் தேவ் கதாபாத்திரத்தை கூட ஒரு ஓவர்டேக் பண்ணுவார் பர்ஃபார்மன்ஸில். சூப்பராக இருக்கும். அப்போ தான் எவ்வளோ டேலண்டடான ஒரு ஆக்டர் இதால போட்டு வேஸ்ட் பண்ணி இவரை இந்த மெட்ராஸ் படத்தில் அந்த எப்படி இருக்க வேண்டிய ஆள் தெரியுமா? ஒரு டைமில் இவனுக்கு அச்சு எப்படி ஆகிட்டாங்க. சீரியஸாக எக்ஸ்ட்ரானரியான பர்ஃபார்மருங்க. அந்த பர்ஃபார்மரெல்லாம் வந்துட்டு அப்படியே வீணாக்கி கொண்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டாங்க. ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி அப்படி பண்ணும். நம்ம ஒரு இடத்துக்கு வளர்ந்ததுக்கப்புறம் சக்ஸஸாக இருக்கும்போது இந்த இண்டஸ்ட்ரி வந்துட்டு அப்படி ஒரு மாய வழிக்குள்ள நம்மளை கொண்டுட்டு வரும். ஆனால் கோபப்படம் அவருக்கு பயங்கரமான ஹிட் ஆச்சு. ஆனால் அது செட் ஆயிடுச்சு. ஆனால் ரூட்டை சரியாக யூஸ் பண்ணல. ஆமாம், அது வந்துட்டு அவருக்கு ஹிட் தான். பட் ஆனால் அந்த படத்தில் ஜீவாவுக்கு நான் வேல்யூன்னு ஒன்றும் இல்லை. இப்போ 83ல் ஜீவாவுடைய பர்ஃபார்மன்ஸை பற்றி நம்ம பேசுகிறோம் இல்லையா, கோலெல்லாம் நீங்கள் அப்படி எதுவுமே பேச முடியாது. ஏன்னா அது முழுக்க கேவி ஆனதுடைய பிரில்லியன்ஸ் தான். அவருடைய ஸ்க்ரீன் பிளேன்னு அந்த படம் எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். அவருக்கான படம். இப்போ அயன் வந்துட்டு சூர்யாக்கான படம்ன்ற மாதிரி சொல்லும் போது அதில் கேவி ஆனதோட பிரில்லியன்ஸ் தெரியும். அதே மாதிரி வந்துட்டு எக்ஸ்ட்ரானரியான கேவி ஆனந்த் படம் தானே தவிர்த்து ஜீவாக்கான பிளாட் அந்த அவருடைய ஒரு நிக்கல. அதுதான் அங்கே சிக்கல். அது சொல்லலாம். ஆமாம், ஒரு வேற ஒரு படம் பண்ணாரு அப்படின்னு சொல்லலாம். அந்த படம் பயங்கர ஹிட், 60 கோடி அப்போ கலெக்ஷன். ஆமாம், அது ஒரு பயங்கரமான வெற்றி படம்.